இந்த எஸ்தரின் புஸ்தகத்துல பரிசுத்த ஆவியானுடைய 7 விதமான ஊழியங்களை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். அந்த 7 விதமான ஊழியத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். நான் உங்களுக்கு சொன்னது போல ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக எஸ்தர் அப்படின்றது மணவாட்டி. அகைன் அகாஸ்வேரு ராஜா என்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். நம்பர் 3, முருதகாய் என்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டம் அடையாளம். அதே போல ஆமான் என்கிறது பிசாசுக்கு அடையாளமா இருக்குது. இப்போ முருதகாய் என்கிற இந்த மனுஷன் எந்தெந்த ஊழியத்தை எஸ்தருக்கு செய்தானோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஊழியத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் செய்ய போகிறார். நம்பர் 1, முதலாவதாக எடுத்து வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம எஸ்தரின் புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அக்ஸ்தாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமும் உள்ளவளுமாய் இருந்தாள். அவன் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடையும் போது அவருடைய தகப்பனும் தாயும் மரணம் அடையும் போது மருதகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து கொண்டான். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்க அதை அப்படியே வச்சிருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே வச்சிருங்க. ஆமேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப அழகாய் ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, இந்த அப்படின்னா எஸ்தர் என்கிற அக்ஸ்தாள் அப்படின்னா இந்த பொண்ணு அவள் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் இழந்த ஒரு அனாதையை போல் இருந்தார். இன்னொரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். அவன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அக்ஸ்தாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மருதகாய் அவளை தன் குமாரத்தியாய் எடுத்து கொண்டான். ஆமேன். தகப்பனும் தாயும் 2 பேரும் இல்லாத ஒரு அனாதையை போல இருந்த ஒரு பிள்ளையை வேதம் சொல்லுகிறது. அதாவது மருதகாய் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாய் இருக்கிற அந்த மருதகாய் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அக்சாள் என்கிற இந்த பிள்ளைய எஸ்தராக அவர் வளர்த்துகிறார். அப்படின்னா அஸ்தாள் என்று சொன்னால் இழந்தவள் அப்படின்னு அர்த்தம். ஆனா எஸ்தர் அப்படின்னு சொன்னா ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. என்ன ஊழியத்தை செய்ய போறாருன்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் ஸ்டாரா ஆண்டவர் வளர்த்த போகிறார். கர்த்தர் வளர்த்த போகிறார். மொர்தெகாய் எப்படி எஸ்தரை ஒரு ஸ்டாரை போல வளர்த்தினாரோ, தன் தகப்பனை இழந்த சோகம் மறக்கிற அளவிற்கு, தன் தாய் இல்லை என்கிற அந்த உணர்வே இல்லாத அளவிற்கு தாயாய் தகப்பனாய் இருந்து செல்லமாய் அழகாய் ரூபவதியாய் எப்படி அந்த மொர்தெகாய் அந்த பிள்ளையை தன்னுடைய மகளாய் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு எப்படி அந்த மொர்தெகாய் வளர்த்தாரோ, ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 days ஜெபத்தை கர்த்தர் எதற்காக நியமித்திருக்கிறார் என்றால், உங்களையும் என்னையும் கர்த்தர் வளர்க்க போகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் வளர்க்க போகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வளர்க்க போகிறார். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் வளர்க்க போகிறார். உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் வளர்க்க போகிறார். நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நானே உன்னை வளர்ப்பேன், நானே உன்னை வளர்ப்பேன். இதுவரையிலையும் ஒரு வளர்ச்சியையும் பார்க்காத நீங்கள் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு வளர்ச்சியை பார்ப்பீர்கள். கர்த்தர் வளர்த்துகிறதை பார்ப்பீர்கள். ஆண்டவர் எத்தனை பேருக்கு விதை விதைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த ஜெபம் அவர்களை மீண்டும் வளர்த்தும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிற இந்த முதல் ஊழியத்திற்காக எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா கர்த்தர் வளர்த்த போகிறார். ஆண்டவர் ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இனி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை விட வேகமாய் வளரப் போகிறீர்கள். உங்களோடு சேர்ந்து நடப்பட்ட நிறைய பேர் வளர்ந்திருக்கலாம், கனி கொடுக்கலாம். ஆனா நீங்க இன்னும் ஒரு நாள் கூட வளராமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊழியத்தை கையில எடுக்க போறாரு. உங்களை ஆண்டவர் ஸ்டாரா கர்த்தர் வளர்த்த போகிறார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. நன்றி 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 ஆண்டவர், உங்களை வளர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எல்லாரையும் வளர்த்த போகிறார். சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஊழியத்தை இப்பொழுது செய்யும்படியாய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் முழு பலத்தோடு. நன்றியப்பா, நன்றியப்பா, என்னை வளர்த்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மறைவாய் வளர்க்கிறவர், மறைவாய் வளர்க்கிறவர். ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை நீங்க ஒப்பு கொடுங்க. அந்த எஸ்தரை போல ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் வளர்த்த போகிறார். ஆண்டவரே நம்முடைய குடும்பத்தை வளர்த்த போகிறார். ஆமென், ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு மிகப்பெரிய ஆளுகையை எஸ்தருடைய கையிலே கொடுக்கும்படியாக இந்த மொர்தெகாய் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சொந்த குமாரத்தியாக எடுத்து இந்த அஸ்தாளை எஸ்தராக அவர் கிருபையாய் வளர்க்கிறார். ஆமென். அந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. நீங்க இந்த பகுதியை இந்த பாயிண்ட்ஸ், இந்த 7ஐயும் நீங்க எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்ய போகிற ஊழியத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருன்னா கர்த்தர் வளர்த்துகிறார். இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், நீங்கள் வளரப் போகிறீர்கள், வளரப்போகிறீர்கள். இதுவரைக்கும் வளர்ந்த வளர்ச்சி அல்ல, இது சாதாரணம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வளர்த்துகிறார் என்றால் ஆளுகைக்கு கொண்டு போகும்படியாய் வளர்த்துகிறார். ஆமென். அம்மா அப்பா இருந்தா அந்த எஸ்தரை எப்படி வளர்த்துவார்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாய் மொர்தெகாயை வளர்த்தார். தன்னுடைய பிள்ளையை போல நினைத்து வளர்த்தார். நான் நம்புறேன், அம்மா அப்பா உங்களை வளர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். எஸ்தருடைய வாழ்க்கையில எப்படி அம்மா அப்பா 2 பேரும் வளர்த்த முடியலையோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் எங்க அம்மாவால என்ன வளர்த்த முடியல, எங்க அப்பாவால வளர்த்த முடியல, ஒரு ஏஜ் வரைக்கும் தான் என்ன அவங்க வளர்த்துனாங்க, அதற்கு பிறகு எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை கைகளிலே கர்த்தர் எடுப்பாராக. ஆண்டவர் உங்க கையிலே எடுப்பாராக. கர்த்தர் கைகளிலே எடுத்து உங்களை கர்த்தர் வளர்த்த ஆரம்பிக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய அடையாளம் உண்டு. நீங்க ஒரு ஸ்பெஷல் விசேஷமானவர்கள். இந்த மொர்தெகாய் ஏன் அப்படி வளர்த்தினார்னா, இந்த மகளுக்குள்ள ஒரு விசேஷம் இருக்கிறது அவர் கண்டுபிடிச்சாரு. நான் நம்புறேன் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நீங்க சாதாரணமானவர்கள் அல்லன்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நீங்க ஒரு குக்கிராமத்திலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்க இந்த இடத்திலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்க ராஜ அரண்மனைக்கு போக வேண்டியவர்கள் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதனாலே நீங்கள் பல மனிதர்களையும் பல ராஜாக்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கிறதுனாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கரங்களிலே எடுத்து அவர் வளர்த்துகிறார், அவர் வளர்த்துகிறார், அவர் வளர்த்துகிறார், அவர் வளர்த்துகிறார். கைகளை ஒரு விசை கூட உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே என்னையும் என் பிள்ளைகளையும்
சொல்லுங்க சொல்லுங்க, வளர்த்துவீராக. பாஸ்டர் சொல்லுகிற இந்த வார்த்தை என் தலை மேல அப்படியே நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை கேட்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். மறைவாய் வளர்க்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார், மறைவாய் வளர்க்கிறார். ஆமென். என் வழியை நான் கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன், என் காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் முதல் நமக்குள்ளே செய்கிற ஃபர்ஸ்ட் ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், தன்னுடைய தகப்பனாரும் தாயாரும் இறந்த ஒரு பிள்ளையை எடுத்து, அக்சால் என்கிற ஒரு பெண்ணை எடுத்து எஸ்தராக அவரை ஸ்டாரா அவர் வளர்த்துகிறார். நம்ம கேட்க வேண்டியது ஒன்று, அப்படிதான். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, வளர்த்துங்க. அது வளர்த்தும் போது சாதாரணமான நோக்கத்திற்காக வளர்த்தல, வளர்த்தும் போதே அவர் எப்படி வளர்த்துறாரு அப்படின்னு சொன்னா, இது ஏன் என்னுடைய சகோதரனுடைய பிள்ளை தானே அப்படின்னு நினைச்சு வளர்த்தல. இவளை வளர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சும் வளர்த்தல. அவரை சொந்த பிள்ளையா எடுத்து ஒரு பெரிய நோக்கத்திற்காக, நீ பெரிய இடத்துல இருக்க போற, உன் மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. இந்த 100 நாட்களும் கர்த்தர் இந்த ஜெபம் எதற்காக வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நமக்கே தெரியாம ஆண்டவர் நம்மளை வளர்த்துகிறார், வளர்த்துகிறார். இந்த 100 டேஸும் இந்த ஊழியம் நடக்குது அப்படின்னா, இந்த வார்த்தைகள் கடந்து வருது அப்படின்னு சொன்னா, இந்த 36 நாட்களும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வசனத்தை போட்டு போட்டு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கர்த்தர் வளர்த்து இருக்கிறார். நம்மளை ஆராதிக்க வச்ச ஆண்டவர் வளர்த்திருக்கிறார். நான் நம்புகிறேன், இதற்கு பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஆண்டவர் பெரிய நோக்கத்திற்காக உங்களை வளர்த்துகிறார் என்கிறத நீங்க சீக்கிரமாய் புரிந்து கொள்ளுவீர்கள். வாலிப தம்பி, ஒரு பெரிய நோக்கத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் உன்னை வளர்த்துறாரு. வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உன்னை பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் உன்னை வளர்த்துறாரு. நீ பரிசுத்த ஆவியானுடைய கைக்குள்ள அடங்கிரு. பரிசுத்த ஆவியானுடைய கையில உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியானவரை முக்கியத்துவப்படுத்து. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு நீ கேளு. நீ அவர்கிட்ட பேசிட்டே இரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, சாதாரணமான ஒன்றை எடுத்து ராஜாக்களோட உட்கார வைக்கிற அளவிற்கு அவர் வளர்த்துகிறவர். ஆமென். என் அம்மா அப்பா எனக்கு சோறு கொடுத்து தான் வளர்த்துனாங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு கஞ்சி தண்ணி கொடுத்து வளர்த்துனாங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு ஏதோ சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்த்துனாங்க. ஆனா ஆவியானவர் என்ன வளர்த்தினாரு பாருங்க. அந்த வளர்ப்பு வேற யாரும் என்ன வளர்த்த முடியாது, முடியாது. நான் நம்புறேன், ஏசப்பா உங்களை ஒரு டோனில் கர்த்தர் வளர்த்துவாரு. அந்த வளர்ப்பு வேற யாரும் உங்களை வளர்த்த முடியாது. அது அவர் தான் அதை செய்வார். நம்பர் 2, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா இந்த மொர்தெகாய் செய்த இரண்டாவது ஊழியத்தை குறித்து நம்ம வாசிக்க போறோம். ஆமென். 2வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 20வது வசனத்தையும். ஆமென். எஸ்தர் மொர்தெகாயை தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். நீங்கள் 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை, எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தரத்தையும் குறித்து அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த எஸ்தர் ராஜாவினுடைய இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ராஜாவினுடைய இடத்துல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா பிசாசு அப்படின்னு சொன்னா, இந்த ஆமான் என்கிற துஷ்ட மனுஷன் போய் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு கிரவுட் இருக்குது, அவங்க யூத குலத்தை சேர்ந்தவங்க, இந்த யூத குலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இங்க ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இவர்களை குறித்து ஒரு தப்பான செய்தியை இப்ப அரண்மனையில இந்த பிசாசு பரப்பி விட்டுட்டான். இப்போ இந்த அரண்மனையில இந்த யூதர்கள் எல்லாம் இந்த நாளில் இந்த டேட்ல மரணம் அடையணும்னு ஒரு லெட்டர் போயிருக்குது. எஸ்தரும் எந்த குலத்தை சேர்ந்தவள் சொல்லுங்க? யூத குலத்தை சேர்ந்தவள். அப்போ யூத குலத்தை சேர்ந்த எல்லாருமே சாகணும்னு எழுதப்பட்டிருக்கிற லெட்டர் யாருக்கும் சொந்தம்? இப்போ
எஸ்தருக்கும் சொந்தம். அப்போ சாகணும்னா யாரை தான் கொல்லணும்? எஸ்தரையும் கொண்டுதான் ஆகணும். எஸ்தரும் மடிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா லெட்டர் போடப்பட்டுச்சு இல்ல, லெட்டர்ல சைன் போடப்பட்டிருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தான் யூத குலம் என்கிறத அவங்க வெளியே தெரிவிக்க கூடாது. அப்போ மொர்தெகாய் தன்னுடைய வீட்டில் வளரும் போது எஸ்தரை பார்த்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா, இதை பாரு, நீ எங்க போனாலும் நீ யாரு அப்படின்ற ரகசியத்தை நீ யார்கிட்டையும் என்ன பண்ண வேண்டாம், நீ சொல்லாத அப்படின்னா. பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவது நமக்கு செய்கிற இரண்டாவது ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். நீங்க எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, யாரிடத்துல என்ன சொல்லணும், யாரிடத்துல என்ன சொல்லக்கூடாது என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நிறைய பேர் சிக்கினது உங்களுடைய காரியத்தை நீங்க சொல்ல தெரியாம சொன்னதுனால நீங்க நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் நீங்க யோசிச்சிருக்கலாம், ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேனே. இந்த உலகத்திலேயே மிக கவனமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க என்ன பண்றதுன்னா, சில காரியத்தை நம்ம மறைக்க வேண்டியது இருக்குது, சில காரியத்தை நம்ம வெளியே சொல்லவே கூடாது, சில காரியத்தை மட்டும்தான் சொல்லணும். இத குறிச்ச ஒரு ஞானம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, சிம்சோனுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்குதுன்னு யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுதான் ரூல்ஸ். ஆனா என்றைக்கு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற, இல்லைன்னா தன்னுடைய பலன் எதிலே இருக்கிற என்கிற ரகசியத்தை என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கே அவனுடைய வாழ்க்கையில வந்துச்சு. அவ்வளவுதான், எல்லாத்தையும் இழந்துட்டான். நீங்க எசேக்கியா ராஜாவை வேதத்தில் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில நிறைய, அந்த அரண்மனையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்நிய நாட்டு ராஜா தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது அவருக்கு காமிச்சு கொடுக்க வேண்டாதது எல்லாத்தையும் காமிச்சுட்டான். திறந்து காமிச்சதுனால அந்த ராஜா எல்லாத்தையுமே புடுங்கிட்டு போயிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான ஒரு ரொம்ப ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை நம்ம மறைக்கணும். எல்லா காரியத்தையும் எல்லாரிடத்திலையும் சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல மொர்தெகாயினுடைய ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய எஸ்தரிடத்திலே என்ன பண்றான்னா, சொல்லி கொடுக்கிறான், கற்பிச்சு கொடுக்கிறான். மகளே, நீ ரொம்ப கீழ்ப்படிதலாயிரு, நீ இப்படி பண்ணாத. இந்த வார்த்தையை இந்த எஸ்தர் இந்த மொர்தெகாயினிடத்துல இருக்கிற அந்த நேரம் மட்டும் இல்ல, எங்க வரைக்கும் கடைபிடிச்சாங்களாமா சொல்லுங்க. இப்ப ராணி ஆயிட்டாங்க, 127 நாடுகளுக்கு ராணி ஆயிட்டாங்க. இனி போய் மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு எதுக்கு கீழ்ப்படியணும்? ஏன் எனக்கு ஞானம் வரலையா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லல. நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும், நீங்க எவ்வளவு உயர்ந்தாலும், கர்த்தர் உங்களை எவ்வளவு பேர் ஜனங்களுக்கு தலைவனாய் தலைவியாய் மாற்றினாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தை, வழி நடத்துதல நீங்க என்னைக்கும் மறக்க கூடாது. நீங்க கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தோட தான் இருக்கணும். அதை ஒரு நாள் நீங்கள் அல்லல் தட்டிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவது நமக்கு ஒரு ஊழியத்தை செய்ய போறாரு. என்ன ஊழியத்தை செய்ய போறாருன்னா, எனக்கு அவர் கற்று தர போகிறார். சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் நிறைய தெரியாம நான் இழந்துட்டேன். ஆண்டவரே, யாரிடத்துல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல, என் கணவனாரிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, என் மனைவியிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல, ஆண்டவரே என் மேனேஜர் இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இப்போ பரிசுத்த ஆவியானவரே, எங்க ஊழியக்காரர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கற்று தருகிற ஆவியானவர், எனக்கு கற்று தருகிற ஆவியானவர். சொல்லுங்க, நீங்க அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்கள் மேல் கடந்து வரட்டும். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
அப்பா அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக ராஜா, அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவீராக. நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் கேட்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு தகப்பனே இப்பொழுது இறங்குவீராக ஆண்டவரே. எங்களை நீர் வளர்த்துகிறது மட்டுமல்ல, எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே. இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிய முடிய நாங்கள் தேறினவர்களா மாறணும். இனி இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சிட்டேன்னு நினைச்சு நாங்க ஒன்றை குறித்து கூட வருத்தப்படாத அளவிற்கு எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. நடக்கக்கூடிய பாதையை கற்றுத்தாங்கப்பா. எப்படி வேலை செய்யணும்னு கற்றுத்தாங்கப்பா. யாரிடத்துல என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு கற்று கொடுங்கப்பா. இப்பொழுது இப்பொழுது ஏசப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய வாய் ஓட்ட வாய், ஏதாவது நான் உளறிடுவேன். என்ன பாசம் காமிச்சா ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன் ஆண்டவரே. என்ன ஏதாவது சொன்னா உடனே நான் சொல்லிடுவேன். இல்ல இல்ல அப்பா, என் உதடுகளின் வாசலை நீ காத்து கொள்ளணும் அப்பா. நீர் எனக்கு ஒரு நல்ல டீச்சரா, நல்ல ஒரு ஆசிரியரா இருந்து பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு கற்று தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய 2வது ஊழியம் என்ன அப்படின்னா, நமக்கு அவர் ஒரு நல்ல டீச்சர், நல்ல டீச்சர். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் அதில் ஒரு பெரிய ஞானத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் சில காரியத்தை எல்லாம் நான் பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய ஃபீல் பண்ணுற காரியத்தை இனி ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே ஒரு உணர்வை கொடுத்து கர்த்தர் அதை சொல்லாதபடிக்கு கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாரா. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சில காரியத்தை நம்ம வெளியவே என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, சொல்லவே கூடாது. சில காரியத்தை நீங்கள் வெளியே சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப பலவீனமாக மாறிடும். பாருங்க, இந்த இந்த சிம்சோன் அந்த தெளிலாளிடத்தில் தன்னுடைய பலவீனத்தை சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து அவள் அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அப்போ சில ரகசியங்களை, சில முக்கியமான காரியங்களை மற்றவரிடத்துல நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை வச்சு அவங்க உங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா சிறுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க, சிறுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ பாருங்க, இந்த ஃபோன்ல எல்லாம் கால் பண்ணி நிறைய பேர் பணம் வாங்குறாங்க பாருங்க. வாட்ஸ்அப்பில் கடன் கொடுக்குறேன், இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டி இருக்கிறாங்க. இவங்க எப்படி மாட்டியிருக்காங்க தெரியுமா? அந்த ஃபோனை ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது உடனே அவங்களுக்கு அப்படி தான் கேட்பாங்க, சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது கடனில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குதா. அப்போது இவங்க தங்களுடைய ஆதங்கம், சிலர் பாருங்க தங்களுடைய மனசில் இருக்கிறத எல்லாரிடத்துலையும் சொல்லுவாங்க. அப்படியே என்ன பிரச்சனை நடக்குதோ சொல்லுவாங்க. இன்னைக்கு கணவர் திட்டினாரா, அடிச்சாரா, இல்லைன்னா மனைவி இப்படி சொன்னாங்களா, பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் யார்கிட்ட என்ன சொல்லணும், இவங்கள்ட்ட இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னலாம் எதுவுமே தெரியாது. மொத்தத்தையும் சொல்லி ஏமாந்து போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தன்னுடைய கணவனாருடைய ஃப்ரெண்டு ஒரு கேர்ளு, பொண்ணு, அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போது அந்த பொண்ணுகிட்ட போய் தான் காலேஜ் படிக்கும்போது தான் வேலை பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணாங்க, யாரோடெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றத அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, அந்த ஃப்ரெண்டு போய் உன் மனைவி இப்படியாமா, அவங்க காலேஜ் படிக்கும்போது இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, வேலை செய்யும்போது இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த நியூஸை கேள்விப்பட்டு அந்த பையன் நீ இவ்வளோ மோசமாக இருந்திருக்க, நீ எனக்கு வேண்டாம், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு சொல்லிட்டா அப்படின்னு பிரிஞ்சு போன குடும்பத்தை நான் பார்த்துருக்குறேன். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது யார் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ ஒரு வாலிப தங்கச்சிக்கு தம்பிக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும். எல்லாரிடத்துலையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஞானமுள்ளவர்களாக இருந்தாலும் உங்கள் 2 கையையும் ஏசப்பாட்டை நீட்டி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் டெய்லி கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு கற்றுத்தாரும், நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன். நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவரே, நான் நம்புகிறேன் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், ஒரு நல்ல ஞானத்துக்குள்ள நடத்துவார். அவர் கற்றுக் கொடுக்கிற அந்த ஏரியாவை வேற யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது.
நம்ம புரிகிறது மாதிரி நமக்கு கற்றுக் கொடுப்பார். ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் நம்மளை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்ய போகிற மூன்றாவது ஊழியத்தை குறித்து நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஆமென். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. ஆமென். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, முழு பலத்தோட ஒரு ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. மொர்தெகாய் மூன்றாவது இந்த எஸ்தருக்கு என்ன ஊழியம் செய்றார் அப்படின்னு சொன்னா, எதை நீ நாடணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கிறார். எதை நீ நாடணும் அப்படின்னா, இந்த இடத்துல பெண்களுக்கு நான் இந்த விஷயத்தை குறித்து சொல்லியிருக்கிறேன். இந்த பெண்களுக்கு ரொம்ப சிலருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, தான் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலாக இருப்பாங்க. ஆண்களை பொறுத்த அளவில் ஒரு பேண்ட் அப்படி போடுறாங்கன்னா ஒரு 10 பேர் ஒரே மாதிரி போடுறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் வேறையாக இருக்கும், அவங்களுடைய ட்ரெஸ் கோடு வேறையாக இருக்கும், விதவிதமாக பண்ணுவாங்க. அப்போது ராஜா இங்கே தனக்கு ஒரே ஒரு நாள் எல்லா பிள்ளைகளையும் வர சொல்லி அவங்கள 6 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரே ஒரு நாள் ஒரு பொண்ணு 10 நிமிஷம் நிற்பா. அந்த ராஜா யாரை செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் 127 நாடுகளுக்கும் பட்டத்து ராணி. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது. அப்போ அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் எல்லாத்தையுமே கேட்பாங்க. இதை போடுங்க, இதை போடுங்க, கண்மையை போடுங்க, லிப்ஸ்டிக்கை போடுங்க, இந்த மாதிரி இந்த ஃபவுண்டேஷனை போடுங்க, இன்னும் 2 டைம் சேர்த்து எனக்கு கிளியர் பண்ணி விடுங்க, இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இந்த எஸ்தர் என்ன கேட்டாங்களாமா? அவர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஏகாய் அப்படின்றத அவர் ஒரு பியூட்டிஷியன் வச்சுங்களேன். நம்ம பாஷையின்படி சொன்னா அவர் ஒரு பியூட்டிஷியன். அப்படின்னா இந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு முன்னாடி ஏகாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டை கொடுப்பாங்க, ஒவ்வொரு பியூட்டிஷியனை கொடுப்பாங்க. அந்த பியூட்டிஷியன் அவங்கள ரெடி பண்ணி அலங்கரித்து ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க. இந்த பியூட்டிஷியனுக்கு என்ன ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னா, ஒருவேளை இவங்க டெக்கரேட் பண்ணி அனுப்புகிற பொண்ணு பட்டத்து ராணியா மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அவங்களுக்கு காலம் முழுதும் பியூட்டிஷியனா மாறிடுவாங்க. அப்படின்னா ராணிக்கு பக்கத்திலே இவங்களும் உட்கார்ந்து இவங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங். அதனால எல்லாருமே பார்த்து செய்வாங்க. ஆனா பொதுவாகவே பெண்கள் குறை இல்லை, பெண்கள் அப்படின்னு சொன்னா கொடுக்கறதுல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஹலோ, கொடுக்கறதுல அவங்களுக்கு திருப்தி இருக்கவே இருக்காது, எப்பவுமே இருக்காது. அப்படின்னா உங்களை குற்றப்படுத்தல, அது ஒரு நேச்சர் தான். ஒரு திருப்திப்படுத்தணும் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சா நல்லா இருக்கும், கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த எஸ்தரை குறித்து அவங்க மொர்தெகாய் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தன் கையிலே ஏகாய் நியமித்ததே அல்லாமல் வேறு ஒன்றையும் அவள் கேட்கவே இல்லையாம். அப்படின்னா எதை நீ ஃபாலோ பண்ணணும், எதற்கு நேராக நீ கடந்து போகணும், எது உன்னுடைய விஷன், எது உனக்கு தேவையில்லாதது, எது உனக்கு தேவை அப்படின்றதை நேர்த்தியாய் சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னா, மொர்தெகாய் போல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் தேவையில்லாத காரியத்தில் நீங்க விழுந்திருக்கலாம், தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கி இருக்கலாம். இது எனக்கு தேவையே இல்லை பாஸ்டர் இந்த பிரச்சனை, ஆனால் நான் போய் இந்த பிரச்சனையில் விழுந்துட்டேன், இது நானா வாலண்டியராக போய் சிக்கிட்டேன், நான் எதுக்கு இப்படி போனேன்னு தெரியல, அந்த நேரத்தில் எனக்கு புத்தி ஒர்க் அவுட்டே ஆகலை. இப்போ பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் போய் தேவையில்லாமல் விழுந்துட்டேன், இது எனக்கு அவசியமே இல்லை. ஆனால் நான் நம்புறேன், இப்போ ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரப்போறாரு. அவர் யார் தெரியுமா? அவர் நீங்க எதை நாடணும்னு சொல்லி உங்களை அழகாய்
நடத்துகிறவர். இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஆசைப்படுறேன், நான் வாஞ்சிக்கிறேன். என்ன வாஞ்சிக்கிறேன்னா, உங்க மேல ஒரு ஸ்பிரிட் வரணும், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படணும். இனி உங்களுக்கு தேவையில்லாத எந்த காரியத்திலையும் நீங்க தலையிடவே கூடாது. ஆமென். தேவையில்லாத விஷயத்துல தலையிடக்கூடாது. அப்படி தலையிடாதபடி கர்த்தர் உங்களை தடுத்து நிறுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தடுத்து நிறுத்துவார். அங்கே போக வேண்டாம் என்கிற ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். இனி நீங்கள் அந்நியர்களுக்காய் பாடுபட போவது இல்லை, தேவையில்லாத காரியத்திற்காக பாடுபட போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்தை மட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விஷனை மட்டும் செய்வதற்குரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். அவங்கள வளர்த்த போறேன், இவங்களை வளர்த்த போறேன், இவங்களை தூக்கி விட போறேன், இவங்களை 10 பேரை இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு 10 பேரை தூக்கி விடுறதோ வளர்த்துறதோ தப்பு இல்லை. அவங்கள வளர்த்த போறேன்னு சொல்லிட்டு நான் அழிஞ்சு போனா, அதைத்தான் நீதிமொழிகள் ரொம்ப அழகா சொல்லுது. தேவையில்லாத விஷயத்துல தலையிடுகிறவன், ஹலோ யாராமா, தேவையில்லாத வழக்கிலே தலையிடுகிறவன் நாயினுடைய காதை பிடிச்சி இழுக்கிறவனுக்கு சமமாமா. நீங்க யாராவது ஒருத்தர் நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்துருக்கீங்களா? ஹலோ, முயலை நீங்க தூக்கும் போது எப்படி தூக்கணும் தெரியுமா? காதை பிடிச்சி தான் தூக்கணும், அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாய்க்கு எங்க தொட்டாலும் கோபம் வராது. ஆனா காதை பிடிச்சி இழுத்தீங்க வல் அப்படின்னு கத்தும், அப்படியே தலையை வெட்டிட்டு முடிஞ்சீங்க நீங்க. அதான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, தேவையில்லாத விஷயத்துல தலையிடுகிறவன் நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்தா அது ஒரு துண்டு கரியை எடுக்காம விடாது. அப்போ தேவையில்லாத விஷயத்துல போய் சிக்கி எதுக்கு கரியை கொடுக்கணும், எதுக்கு நீங்க கஷ்டப்படணும்? நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்டா, நான் என்ன பண்ணேன், நான் உதவி செய்யலவா போனேன், நான் தூக்கி விடவெல்லா போனேன், நான் தான் ஆண்டவர் அப்படின்ற மாதிரி. அந்த வேலையை உங்களுக்கு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். நிறைய பேருக்கு நீங்க வாழ்வு கொடுக்கலாம், ஆனா யாருக்குமே நீங்க வாழ்க்கை கொடுக்க முடியாது. வாழ்க்கையை ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். ஹலோ, வாலிப தங்கச்சிகளும் தம்பிகளும் ரொம்ப கவனமா கவனிக்கணும். நீங்க வாழ்வு கொடுக்கலாமே தவிர என்ன கொடுக்க முடியாது? வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஆனா நம்ம நிறைய பேர் வாழ்க்கையல்லவா கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். வாழ்க்கையே கொடுத்தாச்சு, வாழ்வு மட்டும் இல்ல. அது ரொம்ப ராங். ஆனா இந்த எஸ்தருக்கு மொர்தெகாய் கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு எது தேவையோ, உனக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோ. அது மட்டும்தான் உனக்கு தேவை. தேவையில்லாத எதையுமே நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஏகாய் உனக்கு எது கொடுக்கிறாரோ அது மட்டும் உனக்கு போதுமானது. அது அழகா இருக்கும். அதை உன்னை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு வெற்றியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு வீட்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு வாகனத்தை வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன், அது என்னன்னு பார்த்து அதை நீங்க அடைஞ்சுக்கிட்டு அதுல நீங்க திருப்தி ஆனா போதும், உங்க வாழ்க்கை வெற்றியாய் சிறப்பாய் அமையும். இன்னொருத்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்றதுக்காக நம்ம போற்ற முடியாது, செஞ்சிட முடியாது. ஆமென் சொல்லுங்கள். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஜெபம் பண்ணலாமா? சோ நம்பர் 1, முதலாவது நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண போறாரு? நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வளர்க்க போறார். எப்படி வளர்க்க போறாராமா? அக்ஸால எப்படி வளர்க்க போறாரு? ஸ்டாரா வளர்க்க போறாரு, எஸ்தரா வளர்க்க போறாரு. நம்பர் 2, ரெண்டாவது ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நமக்கு கற்றுக் கொடுக்க போறாரு. எதை கற்றுக் கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னா, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்றத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போறார். நம்பர் 3, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற 3வது ஊழியம் என்ன அப்படின்னா, தேவையில்லாத எந்த காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி நம்மை தடுத்து நிறுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு கையை உயர்த்தி ஒரு 5 டைம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும்.
சொல்ல 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 அந்த கிருபை எனக்குள்ள பாரும் ஆண்டவரே. ஆமென். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய், யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய். போத்தே குலுங்கிடுவார், பாடுவோம். காய்த்து கனி தருவார், பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார். இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். ஹல்லேலூயா.